மருத்துவமனையின் மருத்துவ கட்டணத்தை செலுத்தும் வரையில் இறந்து பிறந்த குழந்தையை பெற்றோர்களிடமிருந்து மறைத்து வைத்த தனியார் மருத்துவமனையின் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். கிள்ளானில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட தம்பதியரிடம் மருத்துவ செலவுகளுக்கான பணம் செலுத்த முடியாத நிலையில் சுமார் 2 வாரங்களாக குழந்தையின் உடல் நலன் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குழந்தை தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனை தெரிவித்ததாகவும் சிகிச்சைக்கான கட்டணம் 3600 வெள்ளி செலுத்த வேண்டும் என்றும் அதன் பின்னர் மேல் சிகிச்சைகள் தொடரும் என்றும் தெரிவித்த நிலையில் சுமார் 2 வாரங்கள் குழந்தையை காட்டாமல் இழுத்தடித்து பணத்தை செலுத்தியதும் குழந்தை இறந்ததாக மருத்துவமனையில் தெரிவித்துள்ளனர். குழந்தையின் பிரேத பரிசோதனை அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட போது குழந்தை இறந்து 2 வாரங்கள் ஆகியதும் குளிர்சாதன பெட்டியில் வைத்து உடலை பதப்படுத்தியதும் கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சின் CKAPS எனும் தனியார் சுகாதார மைய கட்டுப்பாட்டு ஆணையம் விசாரணையை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்து பூத்தே விவகாரத்தில் மகாதீரை பழிவாங்கும் நோக்கில் பக்காத்தான் தலைவர்கள் செயல்படுவதாக முன்னாள் பிரதமரும் பெரிக்காத்தான் நேஷனல் தலைவருமான தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். 2018 அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு பிரதமர் மட்டுமே பொறுப்பாக முடியாது என்பதை பக்காத்தான் அமைச்சர்கள் அறிந்திருந்தும் மகாதீரை தேச துரோகியாக சித்தரிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் மகாதீருக்கு ஆதரவாக பெரிக்காத்தான் அவரோடு இருக்கும் என்றும் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். இப்போது பெரிக்காத்தானில் இருக்கும் தலைவர்களும் 2018 அமைச்சரவையில் இருந்தார்கள் என்பதால் அப்போது அமைச்சரவையில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை ஆதாரத்துடன் நிரூபிக்க தங்களால் முடியும் என்பதை பக்காத்தான் அமைச்சர்கள் மறக்க வேண்டாம் என்றும் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் எச்சரித்தார். போலியான முதலீட்டை நம்பி வாழ்நாள் சேமிப்பு பணமான 1.59 மில்லியனை 69 வயது முதியவர் இழந்ததாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் குமார் தெரிவித்துள்ளார். 10 நிமிடங்களில் 40 விழுக்காடு லாபம் பெறலாம் எனும் போலி முதலீட்டு திட்டத்தை சமூக வலைதளத்தில் கண்டதும் 1.63 மில்லியனை கடந்த நவம்பர் மாதம் முதலீடு செய்ததும் அடுத்த 8 நிமிடங்களில் முதல் சுற்று லாபம் என 44,200 வெள்ளி பணத்தை பெற்றதால் நம்பிக்கையுடன் இருந்ததாகவும் அதன் பின்னர் 1 மாதம் ஆகியும் லாபத்தொகை பெற முடியாத நிலையில் மீண்டும் முதலீட்டுக்கான வலைத்தளத்தை இணையத்தில் தேடிய போது அப்படி ஒரு வலைத்தளமே இல்லை என்பதை அறிந்து காவல்துறையில் தாம் ஏமாற்றப்பட்டதாகவும் நேற்று சம்பந்தப்பட்ட நபர் புகார் அளித்துள்ளார். தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மலாய் ஆசிரியர் ஒருவர் அன்போடு உணவுகளை ஊட்டிய காணொலி சமூக வலைதளங்களில் பரவிய அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. பினாங்கின் லாடாங் ஜாவி தமிழ் பள்ளியின் பாலர் பள்ளி துணை ஆசிரியரான ஜனோஸ்கின் எனும் ஆசிரியர் கால்பந்து போட்டியின் போது தன் பள்ளி மாணவர்களுக்கு உணவுகளை ஊட்டும்படியான காணொலி பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதிலும் மாணவர்களுக்கு உணவை ஊட்டும் முன்னர் சூடான உணவை ஊதியபடி அவர் ஊட்டியதில் தாய்மை உணர்வை உணரவும் முடிந்தது. இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதில்லை என்றும் இது தமக்கு புதிது இல்லை என்றும் சாதாரணமான ஒன்றுதான் என்றும் 39 வயதான ஜனோரஸ்கின் ஆசிரியர் தெரிவித்துள்ளார். பல வேளைகளில் மாணவர்களுக்கு நான் உணவை ஊட்டியுள்ளேன், அதுபோலதான் அன்றைக்கும் ஊட்டினேன். அதை காணொலியாக பதிவு செய்த ஒருவர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்ததும் பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. என் பிள்ளைகளைப் போலவே அவர்களையும் நான் காண்கிறேன். இது காலையில் நடந்த சம்பவம் என்றாலும் போட்டிகள் முடிந்து மாலை 4 மணி அளவில்தான் பலரும் சமூக வலைதளங்களில் தனக்கு பாராட்டை அனுப்பியதும் தான் நானும் அந்த காணொலியை கண்டேன் என்று தெரிவித்துள்ளார். 18 ஆண்டுகள் ஆசிரியராக இருக்கும் நான் முன்னதாக சீன பள்ளியில் 10 ஆண்டுகளும் தேசிய பள்ளியில் 8 ஆண்டுகளும் தற்போது லாடாங் ஜாவி தமிழ் பள்ளியில் ஓராண்டை நிறைவு செய்திருக்கும் நிலையில் எனக்கும் எல்லோரும் என் பிள்ளைகள்தான் என உணர்வோடு தெரிவித்துள்ளார். கிள்ளானில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இறந்த குழந்தையை பெற்றோருக்கு தெரியாமல் பதப்படுத்தி சிகிச்சைக்கான கட்டணத்தை பெற்ற மருத்துவரிடமிருந்து வாக்குமூலம் பெற்றதாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார். இதில் தனியார் மருத்துவமனையைச் சேர்ந்த 2 மருத்துவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் குழந்தையின் பெற்றோரிடமும் வாக்குமூலம் பெற்றதன் அடிப்படையில் விசாரணையை நடத்துவதாகவும் அவர் கூறினார். நேற்று மாலை 3 மணிக்கு குழந்தையின் தந்தை டாமன்சாரா காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பின்னர் காவல்துறையினர் நேற்று மாலை 5 மணி அளவிலிருந்து சம்பந்தப்பட்ட மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தியதாக அவர் கூறினார். பெரிக்காத்தானிலிருந்து வெளியேறுவதாக சபா முன்னேற்ற கட்சியான SAPP இன்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது.
சபா முன்னேற்ற கட்சியின் உச்சமன்ற கூட்டத்தில் இனியும் பெரிக்காத்தான் கூட்டணியுடன் பயணிக்க முடியாது என்று உச்சமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக முடிவெடுத்ததாக அதன் தலைவர் டதஸ்ரீ யோங் தெக் லீ இன்று தெரிவித்தார். சபா மாநில தேர்தலில் பெரிக்காத்தான் அதன் எல்லையை மீறி கூட்டணி கட்சிகளை கட்டுப்படுத்துவதால் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக டதஸ்ரீ யோங் தெக் லீ தெரிவித்தார். மாநில சட்டமன்ற தேர்தலில் மாநில கட்சிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். சபா முன்னேற்ற கட்சி பிற மாநிலங்களில் போட்டியிட முடியாது என்பதால் பிற மாநில தேர்தல்களிலும் பிற மாநில நாடாளுமன்ற தேர்தல்கள் குறித்தும் நாங்கள் பெரிக்காத்தானுக்கு அறிவுரையோ கருத்தோ தெரிவிப்பதில்லை என்று அவர் கூறினார். ஆனால் சபாவில் எங்கள் கட்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதை பெரிக்காத்தான் ஏற்காததால் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். பேராக்கை பெர்சாத்து கைப்பற்றும் நாள் வெகு தூரமில்லை என்றும் பெர்சாத்து தலைமையிலான அரசை பேராக்கில் அமைப்பது தமது லட்சியம் என்றும் பெர்சாத்து தலைவர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் அறிவித்ததை பேரா மந்திரி பசாரும் பேரா மாநில பாரிசான் தலைவருமான டதஸ்ரீ சாரணி முகமது ஓரமாக விளையாடுங்கள் என்று நக்கலடித்துள்ளார். தேர்தல் முடிந்து ஆட்சியை கவிழ்க்கும்படியான செயலை முன்னெடுக்கும் எந்தவோர் அரசியல் கட்சியும் முதிர்ச்சி அடையாத கட்சி என்று அவர் கூறினார். பொது தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டதும் சூளுரையுங்கள். தேர்தலுக்கு பின் பெற்ற தோல்வியை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்யுங்கள். அதை விடுத்து ஆட்சியை கவிழ்ப்போம், இடைத்தேர்தலை உருவாக்குவோம் என்று நகைச்சுவை காட்ட வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தினார். அடுத்த பொது தேர்தலில் பாரிசான் ஒரு சில மாநிலங்களை கைப்பற்றும் எண்ணத்தில் இருப்பது உண்மைதான். ஆனால் அதை இப்போது சொல்வதில் பயன் இல்லை என்றும் மக்களிடையே தேவையற்ற பதற்றத்தை மட்டுமே அது ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் வரையில் பொறுத்து இருங்கள் என்று டதஸ்ரீ சாரணி முகமது கூறினார். அம்னோ உச்சமன்ற உறுப்பினர்களில் சிலர் அம்னோவிலிருந்து வெளியேறுவதாக வெளிவந்த செய்திகளில் உண்மை இல்லை என்று அம்னோ தலைவரான டதஸ்ரீ அமாட் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். முன்னதாக முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சரும் அம்னோ உச்சமன்ற உறுப்பினருமான தெங்கு டதஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் அம்னோவிலிருந்து விலகி PKRல் இணைவதாகவும் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியானது. ஒற்றுமை கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கும் பாரிசான் பக்காத்தான் கட்சியிலிருந்து வெளியேறி மீண்டும் ஒற்றுமை கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகளில் இணைவது கூட்டணி ஒப்பந்தத்திற்கு எதிரானது. இதை அனைத்து உச்சமன்ற உறுப்பினர்களும் உணர்ந்து செயல்பட்டு வரும் நிலையில் தலைமைத்துவ பண்பை கொண்டிருக்கும் எந்த ஒரு தலைவரும் ஒப்பந்தத்தை மீறி செயல்பட மாட்டார்கள் என்று அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடி விளக்கம் அளித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.